வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராமுடைய லிங்க் அண்ட் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது டெக்னிக்கல் கிளாஸஸ் வேணுமோ அல்லது வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் டெக்னிக்கல் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸஸ் மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யூஎஸ் உடைய ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ இருக்குது. இந்த வீக்கில் நமக்கு இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா என்ன அப்படின்னா இந்த நான் ஃபார்ம் பேரோல் தான். ஸோ இந்த நான் ஃபார்ம் பேரோல் கண்டிப்பாக இது வந்து யூஎஸ்க்கு வந்து பாசிட்டிவாக வர சான்ஸ் வந்து கம்மி. டேட்டா எப்படி வந்தாலும் இது வந்து யூஎஸ்க்கு வந்து ஒரு நெகட்டிவ் சைன் கொடுக்கறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா, ஹவர்லி ஏர்னிங்ஸ் எல்லாமே சேர்ந்து மார்க்கெட்டை கீழே ப்ரெஷர் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு. இதை சார்ந்து வரக்கூடிய நியூஸஸ் தான் மண்டே மார்க்கெட்டில் ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஐஎஸ்எம் சர்வீஸ் பிஎம்ஐ இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் இது வந்து இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம எதிர்பார்த்திருந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தான் நெகட்டிவாக தான் வந்திருந்ததுக்கு. இந்த முறையும் நெகட்டிவாக வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ஃபார்ம் பேரோலில் டேட்டா வில் பி மோர் நெகட்டிவ். ஸோ இதை தாண்டி வேற மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்டில் யூரோப்புடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஆஸ்திரேலியாவுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியாவுடைய மீட்டிங் மினிட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஜப்பானுடைய கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஓகே, 10:30 மணிக்கு இருக்கும். ஸோ 10:30 மணிக்கு ஜப்பானுடைய கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய ஜிடிபி இருக்கு, செஃபோடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து யூஎஸ் உடைய ஏடிபி நான் ஃபார்ம் இருக்கும். இது டேட்டா ஓகே, இது வந்தாலும் அந்த இடத்துல பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. ஐஎஸ்எம்ல நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈரோவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. ஸோ இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா யூரோப்புக்கு இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த முறையும் குறைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. அதனால் ஈரோ இதில் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் ஃப்ரைடே நான் ஃபார்ம் பேரோல் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான டேட்டாஸ். வெள்ளிக்கிழமை இந்த டேட்டா வந்ததுக்கு அப்புறமும் நமக்கு பார்த்தீங்கன்னா 8:45, 9:15, 10:50, 11, 11:30 இந்த மாதிரி எல்லா டைம்லையும் ஸ்பீச்சஸ் அப்படிங்கிறது கண்டினியூட்டியாக வரும். ஸோ இதில் வந்து மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாலர் இண்டெக்ஸ் பார்த்துடலாம். டெக்னிக்கலாக மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டாலர் வந்து நம்ம எதிர்பார்த்திருந்த மாதிரி அந்த கரெக்ஷனுக்கான ரேலியை மார்க்கெட் வந்து இப்போ மேலே ஏறிட்டு இருக்கு. ஸோ இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவில் ஆல்ரெடி மார்க்கெட் புஷ் பண்ணிட்டு இப்போ கீழே வருது. மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது மார்க்கெட் கீழே வரும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு 2 ஃபேஸில் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த 108 பக்கமாக 108 பக்கமாக இருக்கும், அல்லது 109 கிட்ட இருக்கும். இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் டாலர் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எப்போ டாலருடைய கரெக்டான ஃபால் இருக்கும் அப்படின்னா 105க்கு கீழே தான் அது செல்குள்ள வராங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ 105 வந்ததுக்கு அப்புறம் சப்போர்ட் எடுத்து கரெக்டிவ் போயிட்டு மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து 50-50 சான்ஸ் தான். 50% நமக்கு வந்து பை சைட்லையும் இருக்கும், 50% நமக்கு செல் சைட்லையும் மார்க்கெட் ட்ரெண்டிங் சைடில் இருக்கும். ஸோ இந்த கரெக்ஷன் வந்து நமக்கு என்ன ஆகணும்னா இந்த இடத்துல இப்போ எடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பிரேக் அவுட் ஆகணும். இல்லை டாப்பரை பிரேக் பண்ணுறான், இந்த ஹைஸ்க்கு மேலே 110க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் பண்ணனா திருப்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 112, 113 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சரை ஸ்டார்ட் அப் பண்ணுவான். பட் மேக்சிமம் 80% இந்த ஏரியாக்குள்ளேயே மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறது நல்ல விஷயம், நல்லது. ஓகேங்களா. ஸோ 4 ஹவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 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 மார்க்கெட்டோடைய இந்த ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிட்டு கிட்டத்தட்ட இப்படி வரும். ஒரு வெஜ்ஜஸ் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சு மார்க்கெட் வந்து இப்படி ஒரு ரேலி எடுத்துட்டு தென் ப்ரைஸ் கீழே வரும். ஸோ இப்போ மண்டே மார்க்கெட்டில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போனால் கூட ஒரு ஷார்ட்டாக ஒரு கரெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டு தென் வரலாம். ஸோ இந்த ரைஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சமும் நடக்கலாம், இவ்வளோ தூரமும் நடக்கலாம், அல்லது இவ்வளோ பெருசாகவும் நடக்கலாம். ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் அப்படிங்கிறது ஃபாலோ ஆகும். அதுக்கு தான் இந்த 108 அல்லது 109 லெவல் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இங்கேருந்து இப்போ ஒரு கரெக்ஷன் இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி போயிட்டு இப்படி இறங்கணும். இறங்கும் பொழுது நமக்கு வந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஏதாவது கண்டிப்பாக வந்து
இப்படி வந்துட்டு இப்படி மேலே ஏறும்போது ரெசிஸ்டன்ஸில் நின்றுச்சு அப்படின்னா இங்கிருந்து இந்த ஃபால் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக பெரிய ஃபாலாக நமக்கு அமைய வாய்ப்புகள் உண்டு. நெக்ஸ்ட் ஹீரோ யூஎஸ்டி. ஸோ ஹீரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஹோல்ட் ஆகி நிற்குது. ஓகே, இதை எக்ஸ்பேண்டிங் மோடாகவும் நம்ம வச்சுக்கலாம். இப்படியும் இருக்கு ப்ரைஸ், ரைட்? இப்படி எக்ஸ்பான்ஷன்ல இருக்கு, அல்லது ரெக்டாங்கிள்ஸாகவும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி மல்டி ரெசிஸ்டன்ஸ்ல ப்ரைஸ் நிற்குது. ஸோ இப்போ இந்த மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ கீழே இந்த சப்போர்ட் வரைக்கும் கூட வரலாம். வந்து திருப்பி மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும் பொழுது மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த 4 ஹவரில் இந்த கரெக்ஷனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் வந்தது, அப்புறம் ஒரு ரேலி வந்தது, திருப்பி ஒரு ட்ராப் வந்தது, ரேலி வந்து இப்போ ட்ராப் ஆயிடுது. ஸோ இந்த ட்ராப் முடிஞ்சு மார்க்கெட் என்ன பண்ணுன்னா இங்கேருந்து ஒரு ரேலி எடுக்கும்போது இது இங்கே இருக்கிற மல்டி ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பிரேக் பண்ணி ட்ரெண்டிங் ஃபேஸ்க்குள்ளே போகும். ஒரு இவ்வளோ நேரம் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்ல இருந்த இந்த மார்க்கெட் இப்போ அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிறதுக்கு இந்த இடத்துல ப்ரைஸ்க்கு வரணும். ஒருவேளை கீழே ரொம்ப கரெக்ட் ஆகாமல் இப்படியே வந்துட்டா பிரச்சனை இல்லை. ரொம்ப கீழே டீப் கரெக்ட் வந்துச்சுன்னா தான் என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி மார்க்கெட் இந்த ரேஞ்சில் குள்ளேயே மார்க்கெட் மாட்டிக்கும், ஹோல்ட் ஆகி நின்றுக்கும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா பை ஸ்ட்ரெச்சர் கிடச்சிச்சு அப்படின்னா, அதாவது ஒரு ஒன் மோர் ட்ராப் வரும், இப்படி ஏறி இப்படி இறங்கி அப்புறம் தான் இப்படி மார்க்கெட் மேலே போகும். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுக்கணும். மேலே ஏறிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் வரும்போது சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே ட்ரையல் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் பவுண்ட் யூஎஸ்டி. ஸோ பவுண்ட் யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அது ஓரளவு மார்க்கெட் நல்ல ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போய் டச் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கு. ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வரும், அவ்வளோதான். ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வந்துட்டு இங்கிருந்து எடுத்தால் இது மிகப்பெரிய ரேலியாக அமையும். ஆயில்லையும் இப்படி தான் இருக்கு, பவுண்ட் யூஎஸ்டிலையும் இப்படி தான் இருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போயிட்டு கீழே வந்து மேலே போயிட்டு கீழே வருது. ஸோ இப்போ இந்த டிரைவ் உடைய ஹை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த டாப்பருக்கு இருக்க சான்சஸ் இருக்கும். ஸோ கீழே வராமல் போகலாம், பட் வராமல் போனால் இந்த டாப் போகாது. ஒருவேளை வந்து ப்ராப்பராக இந்த இடத்துல 1.2494 அந்த லெவல் பக்கமாக வந்து கொஞ்சம் ஒரு 10 to 30 பாயிண்ட்ஸ் வந்து பிப்ஸ் வந்து ஃப்ளாஷஸ் வரும். இந்த இடத்துல மார்க்கெட் கிளியர் சப்போர்ட் டேல எடுத்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து நல்ல ஃபோர்ஸாக கிளியர் சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் நல்ல ஒரு ட்ரெண்டிங் ஃபேஸ்க்குள்ள இருக்கும். அதுக்காக இந்த இடத்த நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து ரீச் ஆகும்போது நம்ம இந்த இடத்துல பை ட்ரை தாராளமாக பண்ணலாம். புதன்கிழமை நடக்கிற லைவ்க்குள்ள வந்துட்டாலும் கூட நாங்கள் சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா நாங்கள் அந்த லைவ்ல இன்ஃபார்ம் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டி வந்து பக்காவான ஒரு எக்ஸ்பான்ஷன் தான். ஓகே, லாஸ்ட் வீக்லேயே சொல்லியிருந்தோம் இது போன உடனே ரிஜெக்ட் ஆகுது. உடனடியாக மார்க்கெட் வந்து மேலே போனோன்னு இதுவும் ரிஜெக்ஷனாக தான் நம்ம அக்செப்ட் பண்ண முடியும். ஏன்னா மார்க்கெட் ஃபேஸ் அந்த பக்கம் போகலை. பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த லோ கூட பிரேக் ஆகலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் இம்மிடியேட் பை அப்படிங்கிறது இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். ஓகேங்களா, அது கீழே வந்துட்டு இருக்கு. சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த லெவல்ஸில் இருந்தால் கூட ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் எடுத்துட்டு டிராப் ஆகும் பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம பை எடுத்தோம்னா தான் அது லாங் டேர்ம்ல எடுக்க முடியும். எப்போ யூஎஸ்டி பவுண்ட் யூஎஸ்டியில் ஸ்ட்ராங் பையிங் கிடைக்குதோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம ஆஸ்திரேலியா யூஎஸ்டியில் ட்ரையல் பண்ணலாம். நெக்ஸ்ட் நியூசிலாந்து யூஎஸ்டி. ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டியும் சேம் கண்டிஷன் தான். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பான்ஷனுக்கு அப்படியே தான் இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ப்ரைஸ் வந்து கீழே இந்த லோக்கு கீழே ஒரு ஃப்ளாஷ் வந்துட்டும் மார்க்கெட் பை நடக்கலாம். ஸோ மேலே எப்பயாவது போனால் ஒரு ஷார்ட் டேர்ம் செல் கிடச்சிச்சின்னா செல் போங்க. ரொம்ப தூரம் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இவ்வளோ தூரம் வரணும் அப்படின்லாம் இல்லை, ஷார்ட்டாக தான் வரும், ட்ராப் ஆகும். சின்னதாக டார்கெட்ஸ் புக் பண்ணிங்க, லாங் டேர்ம் எடுக்க வேணாம். இந்த ரேஞ்ச் ஃபேஸ் ஹீரோ யூஎஸ்டி, பவுண்ட் யூஎஸ்டி, ஆஸ்திரேலியா யூஎஸ்டி, நியூசிலாந்து யூஎஸ்டி இது எல்லாமே இந்த ரேஞ்ச் ஃபேஸை விட்டு வெளியில் போகும்போது பை எடுக்கலாம். பெரிய பையாக இருக்கும், மார்க்கெட்டில் பெரிய பெரிய பைஸாக இருக்கும். கிட்டத்தட்ட நியூசிலாண்டோடைய டார்கெட் அப்படின்னு நம்ம வச்சோம்னா கிட்டத்தட்ட இந்த இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு 600 பாயிண்ட்ஸ் ட்ராவல் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய பை. ஓகே, ஸோ பை சான்ஸ் எங்கே கிடைக்குதுங்கிறத செக் பண்ணிட்டு பை எடுக்க ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேட் பொறுத்த வரைக்கும் ஒரு வீக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த டாப் ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகிட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருக்கிறான். இப்போ டேல போனோம் அப்படின்னோம்னா ட்ரெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் இவனுமே இருக்கிறான்.
ஓகே. ஸோ கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் பிரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் இன்னும் கொஞ்சம் ரேஞ்ச் அப்படி மேலே ஏறிட்டு இறங்கும் பொழுது செல் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க இந்த ஸ்கிரிப்டை. வெயிட் பண்ணுங்க. நல்ல ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் போது நாங்களே இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஏன்னா அது ஒரு பெரிய ட்ராப் கரவா ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்ஷனாக தான் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்டி ஜப்பான். ஸோ யூஎஸ்டி ஜப்பான் பொறுத்த வரைக்கும் ஒரு வீக் எடுத்துட்டோம்னா இந்த எக்ஸ்பான்ஷனில் இந்த சப்போர்ட் வரைக்கும் வரலாமா? தாராளமாக வரலாம். என்ன இந்த மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ்க்கு போயிட்டு வந்திருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். இல்லைனாலும் இந்த சப்போர்ட்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கானா இருக்கு. இப்போ ஒரு டே அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இந்த கரெக்ஷன் செல்குள்ள தான் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஈக்குவலா இருக்கு. இது மேல போயிட்டு திருப்பி கீழே உடைச்சு மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா நமக்கு அப்சைட் மூவ்மெண்ட் தான் இருக்கும். ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு அப்சைட் மூவ்மெண்ட் தான் இருக்கும். இது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு வரலாம் அல்லது இந்த டாப் வரைக்கும் வரலாம். 154 வரைக்கும் வரலாம் அல்லது 152 வரைக்கும் வரலாம். அரௌண்ட் திஸ் ஏரியா ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போதே மார்க்கெட் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணி கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல செல் ட்ரை பண்ணலாம். இங்கே போய் ஒரு ஷார்ட் டேர்ம் பை எடுக்க வேணாம். ஒன்று 152 பக்கமாக வரும்போது நம்ம செல் ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா 154 கிடைக்கும். ஸோ 152 தாண்டும் போது உங்களுக்கு கரெக்ஷன் பாயிண்ட் வந்து பையிங் வந்ததுன்னா எடுக்குங்க. அது வந்து ரொம்ப ரிஸ்கி பை. மேலே இந்த 2 இடத்துல செல் ட்ரை பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டுடைய ஃபால் இந்த லோஸை பிரேக் பண்ணும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஈக்குவலான ஒரு சப்போர்ட் லெவல்ஸ். இந்த இடம் இந்த இடங்கள் எல்லாமே ஒரு ஈக்குவலான சப்போர்ட் லெவல்ஸ். அப்போ ப்ரைஸ் மேலே போயிட்டு பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ப்ரைஸ் என்ன பண்ணுன்னா திருப்பி இந்த ஒரு ஃபேஸில் வந்து இங்கே இந்த டவுன்ஃபாலை எண்ட் பண்ணும். இந்த இடத்துல தான் எண்ட் பண்ணும். திருப்பி இங்கேருந்து மார்க்கெட் ரைஸ் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ ஒரு 142 வரைக்கும் மார்க்கெட் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அது பெரிய வியூ. இப்போதைக்கு நமக்கு என்னன்னா மேலே 152 154 வரும்போது ஷார்ட் போகிறது தான் பெஸ்ட் சாய்ஸ். மார்க்கெட் இன்னும் பை சைடுக்கு டேர்ன் ஆகலை. யூஎஸ்டி செஃப் பொறுத்த வரைக்கும் சேம் அந்த வீக்கோடைய டாப் ரெசிஸ்டன்ஸ்க்கு மார்க்கெட் வந்துருச்சு. அங்கேருந்து மார்க்கெட் இப்போ ஃபால் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இப்போ அந்த சேனல் டாப்க்கு ப்ரைஸ் போகும்பொழுது இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது ஸ்டார்ட் அப் நடக்க சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் மார்க்கெட்டில் இப்போ புல்லிஷ் இருக்கும். இந்த டாப்பை போய் எக்ஸாக்டாக தொடணும்னு அவசியம் இல்லை. ஹாஃப் அவேலேயே மார்க்கெட் திரும்பி கீழே வரலாம். இங்கேருந்து கொஞ்சம் மேலே போன உடனே மார்க்கெட் கீழே வர சான்சஸ் இருக்கும். ஸோ எனி செல் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் செல் ட்ரை பண்ணலாம். ஓகே. எனி செல் மார்க்கெட்டில் கிடைச்சிச்சு அப்படின்னா வித் ஸ்டாப் லாஸோட நீங்கள் செல் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீக் ஸ்ட்ரக்சர். ஸோ கோல்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமாண்டோடைய ஒரு சின்ன கிளாரிட்டி மட்டும் கொடுக்குறேன். சில பேருடைய அந்த வியூ அப்படிங்கிறது நமக்கும் அந்த வியூக்கும் முரண்பாடு வரும்போது அதை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுக்குறோம். கோல்டு வந்து 3000 4000லாம் போகிறது இல்லை. அது வந்து கீழே கிட்டத்தட்ட ஒரு 100 ஆர் $200 ருபீஸ்க்கு வந்துடும் கிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் வந்துச்சு. $100 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த ரேட் வருமா அப்படின்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கோல்டு வந்து இட்ஸ் எ கிராண்ட் அசட். ஓகே. கிராண்ட் அசட் அது வந்து எப்பயுமே ஒரு பர்மனன்ட் ஃபேஸஸ்ல இருக்கும். ஃபேஸஸ் மீன்ஸ் ஒவ்வொரு காலங்களும் ஒவ்வொரு கட்டங்களும் சொல்லுவாங்க ஃபேஸஸ் அப்படிங்கிறது. அந்த ஃபேஸஸ்ல ட்ரெண்டிங் ஃபேஸ் அண்ட் பர்மனன்ட் ஃபேஸஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சில விஷயங்கள் பர்மனண்டா இருக்கும். அதை மொத்தம் 3 ஃபேஸஸ் சொல்லுவாங்க. ட்ரெண்டிங் ஃபேஸ், பர்மனன்ட் ஃபேஸ், ரெஸ்டிங் ஃபேஸ் அப்படிம்பாங்க. இந்த பர்மனன்ட் ஃபேஸுங்கிறது எப்பயுமே நிலையா நிற்கும். ஓகேங்களா. அது மாறவே மாறாது. ரெண்டாவது இந்த ரெஸ்டிங் ஃபேஸுங்கிறது அந்த காலகட்டங்கள் முடிந்ததுக்கு அப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு டெலிஃபோன் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேஜர் அந்த மாதிரி வந்தோம். அப்புறம் செல்ஃபோன்ஸ் வந்தோம். இப்படி மாறும்போது இன்னைக்கு பேஜர் யூஸ் பண்ணுறோமோ அப்படின்னா அதெல்லாம் ரெஸ்டிங் ஃபேஸில் போயிடும். இந்த மாதிரி இன்னைக்கு சில ஸ்டாக்ஸோ சில கரன்சிஸோ வந்து அந்த ட்ரெண்டிங் ஃபேஸ்ல இருந்து அது ரெஸ்டிங் ஃபேஸ்க்கு மாறிடும். இப்போ கோல்டு அப்போ மாறவே மாறாதா? மாறலாம். அதுக்கு சில யுகங்களே தேவைப்படும். ஓகே. ஸோ இப்போதைக்கு கோல்டை பொறுத்த வரைக்கும் கோல்டுக்குன்னு ஒரு
ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து கோல்ட்ல வந்து ஒரு இன்னைக்கு இப்ப இருக்கிற ரேஞ்சில் ஒரு 1000 கேஜி வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்க. ஓகே. இந்த ப்ரொடக்ஷனை ரீட்டைல் நம்ம மாதிரி யூஸ் பண்றவங்க வெறும் 200 கேஜி தான் வாங்கிக்கிறோம். மீதி வந்து வெயிட்டிங்ல இருக்கு 800 கேஜி அப்படின்னா நீங்க கேட்குற மாதிரி இதோடைய விலை குறைந்துரும். டிமாண்ட் பண்ணி நமக்கு வந்து சப்ளை அதிகமா இருக்குன்னு விற்பாங்க. இது அப்படியே மாறுது. இங்க 200 கேஜி வரும்போதும் இங்க 1000 கேஜிக்கு பையிங் ப்ரெஷர் இப்ப இந்த ரேட்ல கூட இப்ப இருக்கிற இந்த டாப் ரேட்ல கூட இருக்கு. ஓகே. ஸோ கோல்டுக்கான டிமாண்ட், காமன் டிமாண்ட் இன்னைக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு கிராம் 8000 அப்படிங்கிறாங்க. ஒரு 4000க்கு வரலாமா? வாய்ப்பு இருக்கு. அது வேணா வாய்ப்பு இருக்கு. நீங்க எதிர்பார்க்க அது இப்ப நடக்காது. இன்னும் கொஞ்சம் 1 or 2 இயர்ஸ்ல ரொம்ப வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனா வரலாம். வாய்ப்புகள் இருக்கு. 10,000 போகுமா? 12,000 போகலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே மாட்டிட்டு ஒரு 3, 4 வருடங்கள் இருக்கலாமா? அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப ரொம்ப கீழ வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது வந்து நடக்காது. கோல்ட் வில் பி இட்ஸ் எ புல்லியன். எப்பயுமே அது இறங்கும். ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன்ல வரும். ஒரு கிராமுக்கு நமக்கு ஒரு ரூ. 3000 ரூ. 2000 நம்ம இந்தியன் மதிப்புல வந்து இறங்குமா? இறங்கும். ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு 3000 நியர் இருக்கு. ஒரு 2000க்கு வரலாமா? சான்சஸ் இருக்கு. கரெக்டிவ்ல வரலாம். வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான் வருமே தவிர அது விலை இல்லாமல் போக வாய்ப்பே கிடையாது. ஸோ கோல்ட் இஸ் ஆல்வேஸ் ஏ கிராண்ட் அசர்ட், பர்மனன்ட் ஃபேஸ். அதை வந்து தவறா புரிஞ்சுக்காதீங்க. ஸோ இதுக்கு வந்து கீழே நான் அதுக்கு வந்து கமெண்ட் போட்டுக்கிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்பல. பட் அந்த மாதிரி சில பேர் புரிதல் இல்லாமல் சொன்னாலும் கோல்ட் ட்ரேடர்ஸ் கோல்டு வந்து கிராண்ட் அசர்ட்டுங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சு அதை யூஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ கோல்டு சேமிங்க. கோல்டு பையிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ வீக் ஃபேஸ் நம்ம பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம எதிர்பார்த்துருக்கிற அந்த 5th வேவ் அப்படிங்கிற தேர்டில் வரக்கூடிய 5th வேவ் அப்படிங்கிறது முடிஞ்சு மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் வரணும். ஸோ இது 2400 வருமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் மினிமம் நமக்கு கரெக்டிவ் வேவ் அப்படிங்கிறது 2700 வரைக்கும் வர 700லேருந்து 720 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பு. இங்க வந்தாலே மார்க்கெட் பை ஆகலாமா? சான்சஸ் வந்து ஹையாக இருக்கும். இது வரும் பொழுது பிரைஸ் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு இங்க இருந்து திருப்பி மார்க்கெட் ஒரு ரேலி ஆகும். இதுதான் 2300 2400 அந்த 500 ரேஞ்சில் போய் எண்ட் ஆயிட்டு அங்க அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டுடைய கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் அப்படிங்கிறது பெரிய லெவலில் ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் ஸ்டார்ட் ஆகணும். அந்த இம்பல்ஸ் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அங்கே வரும்பொழுது தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நம்ம இந்த இடமே எதிர்பார்த்தோம். 2500லேயே வந்து மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவான் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அவன் எக்ஸ்டெண்டரில் போட்டு மார்க்கெட் போயிடுச்சு. அந்த மாதிரி அந்த பக்கம் மார்க்கெட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போயிடுச்சு அப்படின்னா போக சான்சஸ் அதிகமாக உண்டு. ஸோ இந்த மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு 4 ஹவர்லையும் பார்க்கலாம், டெய்லியும் பார்க்கலாம். ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா 4 ஹவரில் இந்த மார்க்கெட் வந்து அரௌண்ட் திஸ் ஏரியா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2900 950 லெவலில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். அந்த இடத்துல தான் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இப்போ கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ அப்கமிங் வீக் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு இங்கிருந்து மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது இருக்கும். அந்த 2700 அப்படிங்கிற லெவல்ஸ் வரும். ஸோ இப்போ ஒரு நல்ல கரெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட்ல மார்க்கெட் வந்து கரெக்ஷன் எடுக்கும். அதனால மண்டே மார்க்கெட்ல ஷார்ட்டா கீழே ஃபால் ஆனா கூட திருப்பி பிரைஸ் வந்து பை ஆகும். ரைட். இல்லை இங்கே ஒரு கன்சால்டேஷன்ல மார்க்கெட் வந்து அப்ஸ் டவுன்ஸ்ல 2-3 நாள் ஹோல்ட் ஆயிடுச்சு. மேலே போய் கீழே வந்து மேலே போய் ஹோல்ட் ஆயிடுச்சுன்னா நான் ஃபார்ம் பேரோல்ல மார்க்கெட் மேலே புஷ் பண்ணும். புஷ் பண்ணுறது கிட்டத்தட்ட நமக்கு 2920 வரைக்கும் ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்கு ஒரு புஷ் நடக்கும். நடந்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரத்தில் திருப்பி மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கோல்டில் எதிர்பார்க்குற வியூ. ஒரு 30 மினிட்ஸ் சார்ட் போட்டோம் அப்படின்னோம்னா இன்னும் அந்த சேனல்குள்ளே தான் இருக்கு. நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70க்கு மேலே 2870க்கு மேலே ஓப்பனிங்கில் வரக்கூடாது. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு ஒரு 430க்கு மேலே ஓப்பன் ஆகி மார்க்கெட் மூவ் ஆகும்போது நார்மலான மூவ்மெண்ட்டில் அப்படி வந்தால் ப்ரைஸ் கீழே வரும்போது நம்ம பை ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல பை ட்ரை பண்ணோம்னா இது எக்ஸ்டெண்ட் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்கும். இல்லை மண்டே மார்க்கெட்டில் டக்குன்னு இங்கே வந்துருச்சுனாலோ அல்லது ப்ரைஸ் கீழே வந்தாலோ இன்னும் ரொம்ப நல்லது. கீழே வந்ததுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் வந்து மேலே ஏற
ட்ரை பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வெரி பிகினிங்ல நமக்கு ஒரு ஷார்ட் செல்லிங் மாதிரி போனா கூட மார்க்கெட்ல இந்த ரேலி வரும். இந்த பை எடுக்கலாம், அதுக்கப்புறம் வர இந்த செல் அப்படிங்கிறத எடுக்கலாம். ஸோ இப்போ போய் செல் பண்ணாதீங்க. நிறைய பேர் இந்த இடத்துல பை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. பட் இங்க ஒரு கன்ஃபர்மேஷனே இல்லாம சும்மா வந்து இந்த ப்ரைஸ் ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக பை ட்ரை பண்ணக்கூடாது. சம் கன்ஃபர்மேஷன் வரணும். இப்போதைக்கு நமக்கு 2870 அப்படிங்கிற லெவல் பிரேக் பண்ணும் பொழுது தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா க்ளோஸ் பண்ணி மார்க்கெட் நிற்கணும். நின்னாதான் ஒரு கரெக்ஷன் வரும்போது நம்ம இங்கே பை ட்ரை பண்ணணும். இது ஃபெயில் ஆயிடுச்சு, டக்குன்னு திருப்பி கீழே போயிடுச்சுனாலும் இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டடாக ஒரு பையிங் ஸ்ட்ரக்சர் எடுக்க ரெடி ஆகும். ஸோ பை அப்படிங்கிற டார்கெட் கம்மியாக வச்சுக்கோங்க, செல் அப்படிங்கிற டார்கெட் அதிகமாக வச்சுக்கோங்க. ஓகே, ரெண்டு பக்கமும் போகலாம், பை கிடைச்சாலும் போகலாம், செல் கிடைச்சாலும் போகலாம். பட் பையிங்கோடைய டார்கெட் அப்படிங்கிறது ட்ரையலில் விடுங்க. இது பெருசாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் ஆகிட்டு ட்ராப் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கும். கண்டிப்பாக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபார்ம் பேரோல்குள்ளே ரெசிஸ்டன்ஸ் போய் நின்றுட்டான் அப்படின்னா ஒரு நல்ல ஃபால் பார்க்கலாம். அது வந்து பிஃபோர் தட் மார்க்கெட் வந்து நான் ஃபார்ம் பேரோல் டேட்டா வரத்துக்கு முன்னாடியும் ஃபால் ஆகிடும். ஸ்டார்ட் அப் ஃபால் கண்டினியூட்டியில் கூட வரலாம். ஓகே, ஸோ பார்க்கலாம். நம்ம மேலே ஏறும் பொழுது செல் சான்சஸ் பார்க்க ட்ரை பண்ணுவோம். ஒரு ஃபால் வந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க, திருப்பி அதுக்கப்புறம் மார்க்கெட் ரைஸ் நடக்கும். 70க்கு மேலே ஸ்ட்ராங்காக நின்னால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மார்க்கெட்டில் மேலே ஏறும் பொழுது நம்ம கரெக்ஷன் பை எடுக்க முடியும். சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீக் ஸ்ட்ரக்சரில் ட்ரெண்டிங் ஃபேஸில் தான் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டேல வந்து ரொம்ப அந்த ட்ரெண்டிங் ஃபேஸே பையிங் வந்து ரொம்ப ஸ்லோ பையிங், ஒரு நல்ல ட்ராப் 4 ஹவரில் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல சப்ளை, ஷார்ப் சப்ளை ஏரியாவுக்கு மாதிரி ப்ரைஸ் வந்தனால இந்த கரெக்ஷன் வந்துட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் இப்போ மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ மண்டே மார்க்கெட்டில் ப்ரைஸ் அப்படி கீழே போயிட்டு இப்படி இந்த ரெசிஸ்டன்ஸ் 32.50 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு அப்புறம் திருப்பி ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். அவ்வளோ தூரம் போகலை அப்படின்னாலும் ப்ரைஸ் கண்டிப்பாக நமக்கு பார்த்தீங்கன்னா 31.80 அந்த லெவல் ரெசிஸ்டன்ஸில் இந்த ஏரியா பேஸ் ஏரியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஃபால் ஆகும். ஸோ இந்த பை எடுக்கிறத விட இந்த இடத்துல செல் ட்ரை பண்ணுறது சில்வருக்கு நல்ல சான்சஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு வந்தோடனே ட்ரேட் பண்ணக்கூடாது. வந்து மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் வரும்போது தாராளமாக இந்த இடத்துல நீங்கள் ஷார்ட் போக ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பிட்காயின். ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்திருந்தா அந்த கரெக்ஷன் முடிஞ்சு மார்க்கெட் ட்ராப் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே இறங்கும். எவ்வளோ தூரம் இறங்கலாம்? 70 வரைக்கும், 75 வரைக்கும் இறங்கலாமா? இறங்கலாம். அதை விட கீழே 64 வரைக்கும் இறங்கலாமா? சான்ஸ் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு நல்ல சப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி இது புஷ் பண்ண தான் ட்ரை பண்ணும். இது அப்படியே ட்ராப் ஆகி பெரிய லெவலில் கீழே வராது. கிரிப்டோ ஹோல்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ கிரிப்டோ வந்து இந்த சார்ட் போடும்போது நிறையா வந்து செல்லாலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னாங்க, பை சைடில் தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ரெச்சர் வந்து வீக்னஸ் வந்து நல்லா க்ளீனாக தெரியுது. ப்ரைஸோடைய ஸ்ட்ரெச்சர் வீக்னஸ் க்ளீனாக தெரியுது. ஸோ இது வந்து இப்போ ரீட்ரேஸ்மெண்ட்ல டக்குன்னு மேலே போகலாமா? சான்சஸ் இருக்குது. போனாலும் திருப்பி என்ன பண்ணுவோம்னா கீழே தான் இறங்கும். இன்னும் கொஞ்சம் மேலே போனால் கூட திருப்பி கீழே தான் இறங்கும். ஓகே, அரௌண்ட் நமக்கு வந்து ஒரு 70 பக்கமாக 72 70க்கு கீழே ப்ரைஸ் வரும்போது பைக்குள்ள போக ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங் கிடைக்கும் போது செல்லுக்கு ட்ரை பண்ணுங்க பிட்காயின் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த தேர்ட் டிரைவ், அதாவது இது வந்து பவுண்ட் யூஎஸ்டின்னு இப்போ நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ப்ரைஸ் வந்துட்டு மேலே போயிட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டா இங்கிருந்து அப்படி போகும். ப்ரைஸ் வந்து அப்படி சப்போர்ட் எடுத்தால் இது ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஃபேஸ்க்கு வரும். ஸோ எக்கனாமியா எப்படி இருக்கு அப்படின்னா அது தெரில. பட் ப்ரைஸ் பூம் ஆகணும்னா இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தா, ஒருவேளை உடைச்சிட்டா இந்த பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர் ஆகிட்டு மார்க்கெட் கீழே 60 வரைக்கும் 62 வரைக்கும் இறங்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். பட் ஒரு சான்ஸ் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து புல் எடுக்குது அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் 74 பிரேக் 73 உடச்சி 74 பக்கமாக போகும். அதுக்கப்புறம் கரெக்ஷன் வரும். ப்ரைஸ் இங்கேருந்து இப்படி மேலே போச்சுன்னா அப்படி போயிட்டு கரெக்ஷன் வந்து திருப்பி மார்க்கெட் பூம் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இங்கேயே பை எடுத்திருக்கணும். இந்த பை மிஸ், இந்த பை மிஸ். இப்போ ஒரு முக்கியமான லெவலில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்படி இருக்கும். ஓகே, ஸோ நல்ல ஒரு
பிரேக் அவுட் அப்படிங்கிறது 71க்கு மேலே போகும்போதே நமக்கு கிளியர் வியூவாக கிடைக்கும் மார்க்கெட் வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே போக போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ பை சான்ஸ் என்ன கிடைச்சாலும் இங்கே பை எடுக்க ட்ரை பண்ணுங்க, செல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. செல் போனாலும் பை போனாலும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் தயவுசெய்து ட்ரேட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் நிஃப்டி. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா மார்க்கெட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் தொட்டு கீழே வந்துட்டு இருக்கு. எப்போ இந்த சேனல் பிரேக் ஆனாலும் நமக்கு செல் ஆகும். ஸோ ஒரு பெரிய ஃபால், ஓகே, ஃப்ரைடேல ஒரு பெரிய ஃபால் இருக்கு. அது வந்து இந்த மல்டி சப்போர்ட் லெவலுக்கு போகும். ஸோ 21,200 வரைக்கும் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கலாமானா சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் எப்போ உடைச்சாலும், இப்போ வந்து நம்ம ஒரு 4 ஹவர் ஆர் ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி ஃப்ரேமில் போய் பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த ட்ரெண்ட் ஸ்ட்ரெச்சரில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் எப்போ நமக்கு எண்ட் ஆகும், கண்டிப்பாக வந்து மண்டே ஆர் டியூஸ்டே மார்க்கெட்டில் இப்படி பிரேக் ஆகிட்டு இப்படி வந்து இப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கும். அது பெரிய லெவலில் போகாது, ஒரு ஷார்ட்டாக தான் போகும். ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்பர் இப்படி வரும், இந்த டாப்பருக்குள்ளே அப்படி வந்துட்டு திருப்பி ஒரு சின்ன ஃபால் வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ் வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணுன்னா ஒரு ஃபேக் பிரேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் புஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இப்போதைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது செல் சைடில் தான் இருக்குது. சப்போர்ட்டுக்காக மார்க்கெட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. எப்போ நமக்கு இந்த சேனல் பிரேக் வருதோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பார்க்கலாம் அப்கமிங் மார்க்கெட்டில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டெக்னிக்கல் கிளாஸஸ் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.